ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்செல்விஸ் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப் வெரைட்டி தான். இந்த நேரத்தில் நமக்கு சளி, இருமல் அந்த மாதிரி லைட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சூப் வச்சு நீங்கள் குடிச்சு பாருங்கள். இது வந்து எலும்பு ப்ளஸ் நம்ம வயிற்றுக்குழின்னு சொல்லுவோம். உள்ளுறுப்புகள் வந்து நம்ம சேர்த்து சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. எலும்போடு நீங்கள் வாங்கும்போது இந்த மாதிரி வயிற்றுக்குழின்னு சொல்லி கொடுங்க. குடல் மாதிரி கொழுப்பு மாதிரி இருக்கும். அதையும் சேர்த்து போட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வயிற்று புண்ணு நீங்கும். ப்ளஸ் நீங்கள் சளி, இருமலுக்கு இது ஒரு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும். வாங்க இது எப்படி செய்கிறங்கிறத பார்க்கலாம். இப்போ சூப் செய்கிறதுக்கு கடாய் ஹீட் ஆயிடுச்சு. நம்ம சூப்புக்கு வந்து நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். அதுதான் நமக்கு ரொம்ப நல்லது. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து சின்ன வெங்காயத்தை நம்ம நச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. நச்சு வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது நம்ம சின்ன வெங்காயத்தை நறுக்கி போடுறதோட நச்சு போட்டால் தான் அதோடைய சாறுகள் இறங்கும். சளிக்கு ரொம்பவே நல்லது. இதை நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளார பூண்டையும் இஞ்சியும் நச்சு எடுத்துக்குருவோம். இந்த அளவு ஒரு 10-12 அளவு பூண்டு, இந்த அளவு இஞ்சி, இதையும் நம்ம நச்சு எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. நச்சு வச்ச பூண்டு இஞ்சியையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகா, அதையும் நச்சு தான் சேர்க்கணும். அதையும் போட்டாச்சு. இது எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வதங்கிருச்சு. இது கூடவே ஒரு தக்காளி, ஒரு மீடியம் சைஸான தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி எல்லாமே வெந்துருச்சு. நம்ம இப்போ வேக வச்ச எலும்பை சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து வெறும் எலும்பு போடாமல் அது கூடவே வயிற்றுக்குழின்னு சொல்லுவோம், அந்த கொழுப்பு மாதிரி இருக்கும். இதுவும் சேர்த்து நம்ம சூப்பு சாப்பிட்டோம்னா வயிறு புண்ணெல்லாம் ஆற்றும். ப்ளஸ் நமக்கு சளிக்கு ரொம்பவே நல்லது. அதனால் இதை ரெண்டையும் சேர்த்து நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். குக்கரில் ஒரு 5 விசில் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம். அதனால் மிளகாய்த்தூள் வந்து இந்த சின்ன ஸ்பூனில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவு மட்டும் போடுறேன். மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். கரம் மசாலா 1 ஸ்பூன். மஞ்சத்தூள் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சம் சும்மா லைட்டாக மட்டும் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. சூப்புங்கும்போது நமக்கு தண்ணியாக தான் வேணும். ஸோ நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ இதோட சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இது கூடவே சீரகத்தூள் சேர்க்குறோம். இந்த ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் சீரகத்தூள். சூப்புனாவே சீரகத்தூள் தான் நமக்கு கொஞ்சம் நிறைய இருக்கணும். அது ரொம்பவே நல்லது கூட. சீரகத்தூளும் போட்டாச்சு. இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஏற்கனவே தக்காளி வதங்குறதுக்கு உப்பு போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் டேஸ்ட்டுக்கு பார்த்துட்டு எவ்வளோ உப்பு சேர்க்கணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போடுறேன். அப்புறம் நம்ம வெந்ததுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ
குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த நேரத்தில் திரும்பவும் ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுட்டு நமக்கு சூப் ரெடி ஆயிரும். இறக்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய எலும்பு சூப்பு வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து நீங்கள் எலும்பு வாங்கும்போதுமே நீங்கள் அந்த கொஞ்சம் கொழுப்பு, அந்த வயிற்றுக்குழின்னு சொன்னேன்ல, அதெல்லாம் சேர்த்து போட்டு நீங்கள் வைக்கும்போது உடலுக்கு ரொம்ப நல்லது. நம்ம வந்து இப்போ மருந்து மாத்திரை அதெல்லாம் எடுத்துக்கும்போது வயிறு புண்ணாகுது, ரொம்ப வயிறு வலிக்குது அப்படிங்கும்போது இந்த சூப் வச்சு குடிக்கலாம். அந்த வயிற்று புண்ணை ஆற்றும். ப்ளஸ் இப்போ உள்ள சளி, இருமல் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இந்த எலும்பு சூப் குடிக்கும்போது அந்த சளி இருமலையும் போக்கும். சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர எல்லாமே சாப்பிட்லாம். இதில் எல்லாமே நம்ம நட்ஸு சேர்த்துருக்கோம். அதனால் அந்த ஃப்ளேவர்ஃபுல்லாக இறங்கி நம்ம அந்த சூப் வந்து நீங்கள் இதை வந்து குடிக்கும்போதோ அல்லது சாதத்தில் சேர்த்து சாப்பிடும்போதோ அந்த இருமல் தொல்லை, சளி தொல்லையெல்லாம் கண்டிப்பாக இருக்காது. நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.